வணக்கம் அனைவருக்கும். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். திருமண பொருத்தத்தில் சஷ்டாக தோஷம் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஜாதகம் பார்க்க போனால் திருமண பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குது, 4 பொருத்தமா, 5 பொருத்தமா, 8 பொருத்தமா, 10 பொருத்தமானு கேட்பாங்க. பொருத்தங்கள் 7க்கு மேலே இருந்ததுன்னா நல்ல பொருத்தம், திருமணம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கு குறைஞ்ச பொருத்தங்கள் இருந்தால் திருமணத்தை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இதில் சஷ்டாக பொருத்தத்தை சிலர் முன்னிறுத்தி பார்க்குறாங்க. சஷ்டாக பொருத்தத்தில் சில சஷ்டாக பொருத்தங்கள் ஒன்றும் செய்யாது. சஷ்டாக பொருத்தத்தினால மூல நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம் இப்படி நட்சத்திரங்களால சில பொருத்தங்கள் தடையாகி திருமணங்கள் தள்ளிக்கொண்டே போய்கிட்டு இருக்கு. அதனால ரொம்ப சிரமப்பா இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாரு, மூல நட்சத்திரம்னு சொல்லி இடது கையால் தூக்கி போட்டாருங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பையனுக்கு மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. இதுல ஆண் மூலம் எந்த வகையில தேங்கி செய்யுதுன்னு தெரியல. பெண் மூலமும் சரி, ஆண் மூலமும் சரி, ஆயிலியும் சரி, எந்த நட்சத்திரம் வந்தாலும் திருமணத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் ஜாதகம் பார்க்க போகும்போது இது சஷ்டாகத்துல இருக்குது, நட்சத்திர பொருத்தல, இதை ஏன் பொருத்தனீங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஆராய்ச்சி 30 ஆண்டு கால ஜாதகம் ஆராய்ச்சி பார்த்ததுல ஒரு ஜென்ம லக்கணத்துக்கு ஆணோ பெண்ணோ 7ஆம் வீடு மிக முக்கியமாக கலஸ்திர ஸ்தானம் என்று சொல்றோம், கலஸ்திர காரகம் என்று சொல்றோம். அந்த ஸ்தானம் காரகம், ஸ்தானாதிபதி காரகாதிபதி. காரகாதிபதி எல்லாருக்குமே சுக்கிரன். ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த 7வது வீடு. மேச லக்கணம்னா 7வது வீடு துலா, துலா லக்கணம்னா 7வது வீடு மேசம், மிதுன லக்கணம்னா 7வது வீடு குரு. இப்போ இந்த 7ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி யாரோ அந்த கிரகம் வலிமையோட அது ஸ்தான பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக சஷ்டாக தோஷமோ மற்ற தோஷங்களோ மற்ற நட்சத்திர தோஷமோ எந்த இடத்திலையும் பாதிப்பு செய்வதில்லை. இது முற்றிலும் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, சஷ்டாக தோஷத்தினால பிரச்சனை வந்துடுது, கருத்து வேறுபாடு வந்துடுதுன்னு அப்படின்னு ஒரு சிலர் கருத்து இருந்தாலும், எந்த சஷ்டாக தோஷத்தை முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா ஏகரஜ்ஜு அப்படின்னு சொல்றோம். இப்போ மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதத்துல ஒரு பெண்ணோ பையனோ இருந்து அந்த மீன ராசிக்கு 8வது வீடான துலா ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ஏகரட்சி, கண்டிப்பாக இது சஷ்டாக தோஷத்தை உண்டு பண்ணும். மனப்பொருத்தம் ஒத்து போனாலும் சஷ்டாகம் என்பது அவர்களுடைய மன ஒற்றுமையை விட குழந்தை பேரு, குடும்ப வாழ்க்கை, குடும்ப அங்கத்தினருடைய ஒற்றுமைகள் மூலம் நடைபெறக்கூடிய அந்த சம்பந்த விருத்திகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதே மாதிரி இப்ப மிருகசீரிடத்துல ஒரு 2, 3, 4 பாதம் மிதுன ராசின்னா அவிட்ட நட்சத்திரத்துல வரக்கூடிய மகர ராசி சஷ்டாகத்துல வரும், அது ஏகரட்சி. அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா மிருகசீரிடத்துல வர்ற நட்சத்திரத்துக்கு சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துளாராசி, ரிஷபராசி, துளாராசியில வர்றதுக்கு சஷ்டாகம் வரும், ஏகரட்சியில வரும், அது சிரசிரட்சி. இந்த மாதிரி நண்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது இப்போ ஓரளவு ஜாதகம் பார்க்க போறவங்களுக்கும் அந்த நெட்டில் போட்டு பார்த்துடுறாங்க, இந்த நேரத்துல பொருத்தம் இருக்கு, இத்தனை பொருத்தம் இல்லைன்னு. அது பொதுவாக பார்த்துட்டு அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட போன்ல ஜாதகம் கேட்கிறாரு, இந்த மாதிரி பொருத்தம் இருக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்றேன். இல்ல நீங்க என்ன அப்படி சொல்றீங்க, ரச்சு பொருத்தம் தட்டுது அப்படின்னு கேட்டாரு. என்ன ரச்சு அப்படின்னா மகமும் மூலமும் அப்படின்னு சொல்றாரு. மக மூலம் ரச்சு பார்க்க வேண்டியது இல்லையே, அந்த ரச்சு ஒன்றும் பண்ணாதே, தாராளமா செய்யலாம். எத்தனை பேரை நான் அடையாளம் காமிக்கிறேன், இன்னைக்கு 70, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றேன். அப்படி வரும்போது சில நேரங்களில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால சில ஊண்டிங் ஆகிற விஷயங்கள், சொல்லக்கூடியவர்களுடைய விஷயங்கள் தான் அங்க ஆர்ப்பரிக்குது. அதனால சஷ்டாக தோஷம் என்பதை காட்டிலும் 7ஆம் வீடு நல்ல அமைய பெற்றால் 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு, 9ஆம் வீடு, 2ஆம் வீடு, 8ஆம் வீடு இவைகளை வைத்து மாமியார் மாமனார் பாத்திரம் பெண்ணுக்கோ ஆணுக்கோ, மைத்துனர் பாத்திரம் ஆணுக்கு, இவைகளெல்லாம் அந்த 7வது வீட்டை முதன்மைப்படுத்தி, முக்கியமாக திருமணம் பொருத்தத்தில் 7ஆம் வீடு ரொம்ப முக்கியம். 7ஆம் வீட்டில் ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த கிரகங்கள் இருந்தால் அவருக்கு வரக்கூடிய துணை எந்த இடத்திலும் நோய் நொடியோ மனக்கசப்போ கருத்து வேறுபாடுகளோடோ கலந்துதான் வாழ்க்கை போகும். அது எந்த 12 பொருத்தம் இருந்தாலும் அதை சரி பண்ண முடியாது. அப்ப ஆரம்ப நிலையில் வரக்கூடிய பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் 7ஆம் வீட்டு கிரகமே அந்த சஷ்டாகத்தில் வரக்கூடிய துயரத்தையும் இன்பத்தையும்
மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய நல்லது கெட்டதையும் 7ஆம் வீடு நிர்ணயம் செய்கிறது. அப்போ 7ஆம் வீட்டை நாம் முழுமையாக ஆராய்ந்து 7ஆம் வீட்டை லக்கணப்புடம் போட்டு அதை லக்கணமாக பாவித்து 7ஆம் வீட்டுக்கு குடும்பஸ்தானம், மாரகஸ்தானம், நட்பு ஸ்தானம் இவைகளெல்லாம் சரி பண்ணி ஆணுக்கும் பெண்ணுக்கும் 7ஆம் வீட்டுக்கு தொடர்பு எந்த வகையில் இருக்கிறது அப்படின்னு கவனிச்சு அதை நம்ம திருமண பொருத்தத்தை பண்ணி ஒரு வாழ்க்கையை இணைக்கும் போது சராசரியான குடும்ப வாழ்க்கையில் மேடு பள்ளம், சச்சரவுகள், சிறு சிறு பிரச்சனைகள் இல்லாமல் போகாது. போனாலும் அடுத்த கணத்தில் அது மறைந்துவிடும். அது நெடுந்தூரம் போறதுக்கான காரணம் முக்கியமா 2 பேருக்கும் ஈர்ப்பு இருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பின் அடிப்படையில் முக்கியமா கவனிக்கணும். இப்போ ஒரு மேச லக்கணத்துல பிறந்திருக்காரு ஒரு பையன், அவருக்கு லக்கணாதிபதி செவ்வான்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஒரு பெண்ணு சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்கு, அந்த பெண்ணுக்கு 7ல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயே அந்த லக்கணாதிபதியாவோ செவ்வாயுடைய ராசி நட்சத்திரத்திலேயே பையன் அமைந்துருவார். இது ஒரு முக்கியமான பொருத்தம். இந்த பொருத்தம் பெரும்பாலும் யாரும் கவனிக்கிறாங்களான்னு தெரியல. 7ஆம் வீட்டுல அந்த பெண்ணுக்கு இருக்கிற செவ்வாய் தான் அந்த புருஷன். அந்த செவ்வாயுடைய லக்கணம் அல்லது ராசி அல்லது நட்சத்திரம், இந்த வகையிலேயே அந்த பையனுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த பையன் அமைகிறார். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் முக்கியமாக பொருத்தத்தில் கவனிக்க வேண்டும். அவர்களை ஒன்றுக்கொன்று ஈர்த்து செல்லும். இப்ப மேசம், விருச்சகம், சஷ்டாகம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. ரொம்ப பேர் சொல்லி அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. மேச ராசி, விருச்சக ராசி, செவ்வாய் தான் அங்க ராசி அதிபதியா வர்றதுனால அவங்களுக்குள்ள பரஸ்பர நேயம், சந்தோஷம், சிறு சிறு கால சலசலப்புகள் இருந்து கொண்டே லைஃப் நல்லா தான் போகுது, நெடுந்தூரம் போயிருக்கு. மற்ற பொருத்தங்களை பார்க்கணும். சஷ்டாக பொருத்தத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியதையும் நான் ஏத்துக்கிறேன். புத்திர பாக்கியத்தை நன்கு கவனிக்கணும். சஷ்டாகத்துல புத்திர பாக்கிய தோஷம் இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தையும் நல்லபடியாக பிறக்க வாய்ப்பு குறைகிறது. அதனால சஷ்டாக தோஷத்தை மட்டும் பார்த்து அது பொருத்தமில்லை என்று சொல்லி ஒதுக்குவதை விட ஏகரஜ்ஜுவில் வரக்கூடிய சஷ்டாகத்தை நன்கு கவனிக்க வேண்டும். 7ஆம் வீட்டுக்கு துணை செய்யக்கூடிய அந்த 7ஆம் வீட்டுக்கு 7ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கொருத்தர் 7ஆம் வீட்டு நட்சத்திர, கிரக, ராசி அமைப்பில் உள்ள கிரகத்தின் பலனை அறிந்து நட்புகள், கிரகங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்புகளை அறிந்து சாதக பொருத்தம் செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய அவா. மற்றபடி திருமணங்கள் இப்ப மூல நட்சத்திரம் எல்லாம் பாக்குறாங்க. மூல நட்சத்திரம் ஆண் மூலம் என்ன பண்ணுவோம்னு செய்யாது. இவ்விடத்துல பெண்ணையும் மூல நட்சத்திரம் இருந்து துணிச்சலா கட்டிட்டு போன மாமனார் மாமியார்லாம் ரொம்ப காலம் உயிரோட இருந்தா இருந்திருக்காங்க. அதனால நட்சத்திரத்தை அந்த மூலம், ஆயில்யம், அப்புறம் என்னமோ நட்சத்திரம் குழந்தனுக்கு ஆகாதும்பாங்க, கேட்டவனுக்கு ஆகாதும்பாங்க, அப்புறம் விசாகம் மூத்த இளைய குழந்தனுக்கு ஆகாதும்பாங்க. இதெல்லாம் எந்த வகையில உண்மைன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நிறைய நூல்கள்ல எந்த ஆதாரம் இல்லை. ஓரளா எழுதியிருக்காங்க. அது மாதிரி மற்ற ராசி நட்சத்திரங்கள் சுத்தமான ஜாதகங்கள்லாம் போய் மாமனார் மாமியார் இறந்து போயிட்டுனா அவங்களுக்கு மாற கிரகம் அதனால இறந்து போச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகங்கள் குறித்து அடிப்படையே அது செய்யாது. 2ஆம் வீட்டுல ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சனி, செவ்வாய் அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த நட்சத்திரம் இருந்தாலும் போற இடத்துல மாமனார் மாமியார் பாத்திரம், மச்சான் பாத்திரத்துல கண்கு கவனிக்கணும். 8ல சூரியன் இருந்தா அந்த பொண்ணு போற இடத்துல மாமனார் மாமியார், மைத்துனர், அந்த பையனுக்கு இருந்தாலும் அவருடைய மாமனார், அந்த பெண்ணுடைய தகப்பனார், கூட பிறந்தவங்களை எல்லாம் கவனிக்கணும். அப்போ அவருக்கு அந்த 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு அப்படின்னா அவர் மாமியார் பாத்திரம், 7ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடுன்னா அவர் மாமனார் பாத்திரம், அந்த பாத்திரங்களை கவனிச்சுதான் ஒரு முடிவு செஞ்சு திருமண பொருத்தத்தை கைகூடணும். 8 பொருத்தம் 7 பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியமே இல்லை. கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம். நன்றி. மீண்டும் தொடர்வோம். நல்லது. வணக்கம்.